to Shanmugam IAS Academy. This is the Hindu News Analysis for the date 24th September 2021. Let's go into the analysis. The first article for the day is Modi meets Adobe, Qualcomm CEOs on the first day of US visit. So US வந்து மோடி போயிருக்காரு ahead of Quad Summit and also first time வந்து face to face வந்து Joe Biden that is President of United States வந்து first time பார்க்க போறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து first day வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய கம்பெனிஸோட CEOs வந்து மீட் பண்ணியிருக்காரு, எஸ்பெஷலி Adobe, Qualcomm, நிறைய ரெனியூவபிள் எனர்ஜி கம்பெனியோட CEOs, சாஃப்ட்வேர் எனர்ஜி கம்பெனிஸோட CEOs. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து மீட் பண்ணியிருக்காரு. ஸோ தட் வந்து அவங்க வந்து இந்தியாவில் வந்து சில பேர் வந்து இந்தியாவில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு சில பேர்த்த வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி வந்து அவர் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ தட் வந்து நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் இஸ் தி அனதர் குரூப்பிங். ஸோ அதாவது ஆக்கஸ், ஆஸ்திரேலியா, யூகே அண்ட் யூஎஸ் இவங்க மூணு பேர்த்தோட அந்த பார்ட்னர்ஷிப் புதுசாக ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல். ஸோ அதுவும் வந்து அதையும் குவாடையும் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நியூ பார்ட்னர்ஷிப் ஆஸ்திரேலியா, யூஎஸ் அண்ட் யூகே அது இருந்தாலும் இந்தியா வந்து கிளியராக அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அலையன்ஸ்னால இந்தியாவுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை, அதே மாதிரி ஹாப்பினஸும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து குவாடை வந்து டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த அலையன்ஸ்னால வந்து சைனா அண்ட் ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூஎஸ் அண்ட் யூகே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க இந்த அலையன்ஸ்க்கு கீழே ஆஸ்திரேலியாவுக்கு நியூக்ளியர் சப்மரைன்ஸ் வந்து நாங்கள் தரோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால வந்து நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு வந்து அந்த ரெண்டு கண்ட்ரீஸும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரான்ஸ் ஆல்சோ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிகாஸ் பிரான்ஸ் தான் வந்து இவ்வளோ நாள் வந்து ஆஸ்திரேலியா கூட ட்ரீட்டி சைன் பண்ணியிருந்தாங்க நியூக்ளியர் சப்மரைன்ஸ் வந்து சப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து பிரான்ஸ்க்கு ஒரு பீட்ரேயலாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் யூஎஸ் பிரசிடென்ட்டும் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரும் பிரெஞ்ச் பிரசிடென்ட்டை பேசினாங்க. பட் ஸ்டில் வந்து ரெகுலர் கண்டிஷன்ஸ், நார்மல் கண்டிஷன்ஸ் ரிவர்ஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தி இந்த ஆக்கஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுனால இந்தியா வந்து இந்தியாஸ் நான் கமிட்டல் நோட் இஸ் நாட் சர்ப்ரைசிங். இந்தியா வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. பிகாஸ் இந்த பார்ட்னர்ஷிப்க்கு பாசிட்டிவ் சைடும் இருக்குது, நெகட்டிவ் சைடும் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. என்ன பாசிட்டிவ் சைடு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, கண்டிப்பாக இது வந்து குவாடை வந்து ஸ்ட்ரென்தன் தான் வந்து பண்ணும். பிகாஸ் குவாடோட அஜெண்டாவும் என்ன அப்படின்னா, இண்டோ பசிபிக் ரீஜனில் சைனாவோட டாமினன்ஸை கம்மி பண்ணும் அப்படிங்கிறதான். கிட்டத்தட்ட இந்த புதுசாக ஃபார்ம் பண்ண அந்த ஆக்கஸ் பார்ட்னர்ஷிப்போட அஜெண்டாவும் வந்து கிட்டத்தட்ட அதே தான். இண்டோ பசிபிக் ரீஜனை வந்து ஃப்ரீ பண்ணணும், ஓப்பன் அண்ட் இன்க்ளூசிவ் ஆக்கணும், எஸ்பெஷலி சைனாவோட டாமினன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் இட் வில் ஆல்சோ ஸ்ட்ரென்தன் தி குவாட்ஸ் எஃபர்ட்ஸ் ஆன் மேரிடைம் எக்ஸசைஸ், அதே மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டட் எஃபர்ட்ஸ், COVID-19 கவுண்டர் பண்ணுறதுல, கிளைமேட் சேஞ்ச், கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ். ஸோ இது எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகாது அந்த ஆக்கஸ் பார்ட்னர்ஷிப் வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூஎஸ்ஏ வந்து இப்போ தான் வந்து ஃபைனலி தே ஆர் பேக் ஆஃப்டர் 4 years. பிகாஸ் 4 years அவங்க எந்த ஒரு குளோபல் இஷ்யூஸ்லையும் வந்து இன்வால்வ் பண்ணிக்கல. ஸோ இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எஸ்பெஷலி இந்த இண்டோ பசிபிக் ரீஜனில் வந்து அவங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க, எஸ்பெஷலி டு கவுண்டர் சைனா அப்படிங்கிறதுக்காக. ஒரு சில கன்சர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ பார்ட்னர்ஷிப்னால டெஃபினட்டாக வந்து குவாட் அந்த சம்மிட்டுக்கு முன்னாடியே வந்து இது நடக்கிறதுனால ஒரு ஓவர் ஷேடோ மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ டெல்லி வந்து அதை பற்றி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து ஒரு ஆங்கிலோ சாக்சான் ட்ரீட்டி அலைஸ் அப்படின்னு வந்து இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவரை வந்து அப்செட் பண்ணுது, ரீஜனில் இருக்கிற ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவரை அப்செட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக வந்து ஒரு நியூ டென்ஷன்ஸ் வந்து இருக்கும் இந்தியாவோட ஈஸ்டர்ன் சைடில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் climate change narrative that can steer. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா என்விரான்மெண்ட் பற்றி நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் ஒரு ரிப்போர்ட் பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஸோ என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ட்ரஸ்டீஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் அதை ரொம்ப ஹார்மோனியஸாக வந்து பயன்படுத்தணும். ஸோ தட் அவங்க நம்ம சில்ட்ரனுக்கும் கிராண்ட் சில்ட்ரனுக்கும் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், இதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவங்களோட ரிப்போர்ட்டில் அப்படின்னா, அசஸ்மெண்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஓவர் த இந்தியன் ரீஜன் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை தான் வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
1901ல இருந்து 2018 வரைக்கும் இந்தியா வந்து 0.7 டிகிரி செல்சியஸ் வந்து வார்ம் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் 2010 to 2019 அந்த ஒரு டிகேட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இது நாள் வரைக்கும் ஹாட்டஸ்ட் டிகேட் வந்து 2010-2019 தான். ஆவரேஜ் டெம்பரேச்சரோட 0.3 டிகிரி செல்சியஸ் வந்து ஹையரா வந்து எர்த் வார்ம் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, எஸ்பெஷலி இந்தியா. அண்ட் ஹீட் வேவ்ஸ், அனல் காத்து அப்படிங்கிறது வந்து டிஸ்பைட் அந்த COVID-19 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டைம்ல பொல்யூஷன்ல அவ்வளவா எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தாலும் ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது குறையறதே இல்லை. ஸோ அந்த ப்ரொலாங்ட் எக்ஸ்போஷர் டு ஹீட் வேவ்ஸ் இருக்கிறதுனால ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 10 மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கிளைமேட் டிசாஸ்டர்ல 2 டிசாஸ்டர் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல. எஸ்பெஷலி வந்து சைக்ளோன் ஆம்பன், அது வந்து ஒரு சூப்பர் சைக்ளோன். ஸோ 2020ல இந்தியாவோட கோஸ்ட் வந்து அட்டாக் பண்ணுச்சு. ஸோ அதனால வந்து $13 பில்லியன் வந்து நம்ம இழந்திருக்கோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான், இது வந்து நவம்பர் டிசம்பர் டைம்ல வந்தது. ஜூன் டு அக்டோபர்ல தான் நம்மளுக்கு மான்சூன் ஃப்ளட்டிங் ஏற்பட்டுச்சு அந்த டைம்ல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா 1600 lives இறந்திருக்காங்க. அதே மாதிரி $10 பில்லியன் வந்து நம்ம இதுல லூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி என்ன ஆகுது அப்படின்னா சைக்ளோனால நம்ம அஃபெக்ட் ஆயிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா 2 சைக்ளோன், வெஸ்டர்ன் கோஸ்ட்ல சைக்ளோன் தடுக்கேவும் ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல சைக்ளோன் யாசும் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு ரிப்போர்ட் வந்து என்னன்னா இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மானிட்டரிங் சென்டர், அவங்க வந்து இன்டர்னலி டிஸ்பிளேஸ்ட் பாப்புலேஷன், இந்தியாவில் இருக்க இன்டர்னலி டிஸ்பிளேஸ்ட் பாப்புலேஷன், அதாவது இந்தியாக்குள்ளேயே மைக்ரேட் ஆகுறாங்க இல்லையா, அதை பத்தின ஒரு ரிப்போர்ட் தான். ஸோ அது வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதனாலனா கிளைமேட் ஈவெண்ட்ஸ் வந்து அதிகமாக டேமேஜ் பண்றதுனால. எக்ஸாம்பிளும் அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்க மெயின்ஸ் எக்ஸாம்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா 2013ல கேதார்நாத் ஃப்ளட்ஸ் உத்தரகாண்ட்ல நடந்தது. ஸோ அப்பத்திலிருந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க ரெயின்ஃபால் பிரிசிபிடேஷன் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு எவ்ரி இயர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பத்திலிருந்து அங்க இருக்க பீப்புள், ரெசிடென்ஷியல் பீப்புள் வந்து அங்கிருந்து மைக்ரேட் ஆயிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கோஸ்டல் எரோஷன் பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து 235 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து கோஸ்டல் எரோஷனுக்கு மட்டும் லூஸ் பண்ணியிருக்கு. அந்த கோஸ்டல் எரோஷன் எதனால நடக்குது அப்படின்னா ரைசிங் சீ லெவல், அதாவது டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கனால என்ன ஆகுது, எவாபரேஷன் அதிகமாக ஆகுது, அதனால மழை நிறைய பெய்யுது, அதனால சீ லெவல் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி லேண்ட் எரோஷன், நேச்சுரல் டிசாஸ்டர் சச் அஸ் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ், இது எல்லாமே வந்து 1990-2016 பீரியட்ல வந்து இந்தியாவை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அதிகமா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2008-2018 அந்த பீரியட் டைம்ல மட்டும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாஸ்ல 170 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. அதுல 3.6 மில்லியன் பீப்புள் வந்து தே டிஸ்பிளேஸ்ட் ஃப்ரம் தி கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2020ல மட்டும் சைக்ளோன் அம்பன் வந்தது இல்லையா, அதனால மட்டும் 3.9 மில்லியன் பீப்புள் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ரெயின்ஃபால் பத்தி பார்த்துட்டோம். இப்போ வந்து டெசர்டிஃபிகேஷன் அதை பத்தி பார்க்கலாம். ஸோ எஸ்பெஷலி தி டெக்கான் பிளாட்டூல 8 out of 17 சிவியர் டெசர்ட்ஸ் ட்ரவுட்ஸ் வந்து அந்த இடத்துல அக்கர் ஆயிருக்கு சின்ஸ் 1876 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்கான் பிளாட்டோட ஹார்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஃபேமிலிஸ் வந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க பிகாஸ் ஆஃப் வாட்டர் கிரைசிஸ்னால. பிகாஸ் அங்கே டெசர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நிறைய நடந்துகிட்டே இருக்கு. அதாவது ஒரு நார்மல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகுது, பாலைவனமாக வந்து மாறிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதனால நிறைய பீப்புள், அதனால வாட்டர் கிரைசிஸ் ஏற்படுது, நிறைய பீப்புள் அங்கிருந்து டிஸ்பிளேஸ் ஆயிட்டாங்க. அண்ட் நம்ம நிறைய குட் பாலிசிஸ், வீக் ப்ராக்டிசஸ் எல்லாமும் நம்ம இந்தியாவில் வந்து இருக்கு. ஸோ கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாப் 10 பொசிஷன்ஸ்குள்ள வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாம எதுல வீக்கா இருக்கோம் அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜில தான் வந்து நம்மளோட கிரெடிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், ஸோ இதோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து அட்டென்ட் பண்றது உண்டு. ஸோ அது எதுக்காக அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடா வந்து ஏதாவது பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படிதான் வந்து COP21 பாரிஸ்ல நடந்தது. அதுல ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னா நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ நம்ம கண்ட்ரி சைட்லேருந்து என்ன முடியுமோ அந்த கான்ட்ரிபியூட் பண்ணணும் கிளைமேட் சேஞ்சை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக. அதுதான் வந்து அந்த நேஷனல் டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வித் கோல் ஆஃப் ரெடியூசிங் எமிஷன்ஸ் இன்டென்சிட்டி, அதாவது நம்ம என்ன கமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 33 to 35% வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் இன்டென்சிட்டியை கம்மி பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு GDP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரீன் எனர்ஜி ரிசோர்ஸை 40% வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறோம் ஃபார் எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன் பை 2030 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் இந்தியா வந்து பிரான்ஸோட சேர்ந்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டோட்டலி 120 கண்ட்ரீஸ் வந்து அதில் மெம்பராக இருக்காங்க. அண்ட் நிறைய நாம அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கோம் சோலார் எனர்ஜியில். அதெல்லாம் பண்ணியும் நாம இந்தியா, அதாவது இந்தியா ரெனியூவபிள் எனர்ஜியில் ரொம்ப கிரெடிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது எதனால அப்படின்னா நம்ம நிறைய பிளான் சொல்கிறோம் அண்ட் அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறதா வந்து இதில் கேள்வியாக வந்து இருக்குது. ஸோ நம்மளோட கார்பன் எமிஷன் ட்ராஜெக்டரி, இந்தியாவோட கார்பன் எமிஷன் ட்ராஜெக்டரி பற்றி பார்த்தோம்னா, the country is en route to achieve barely half of the pledged carbon sink by 2030. ஸோ நம்ம 2030ல நம்ம பிளெட்ஜ் பண்ணதில் ஆஃப் தான் வந்து நம்மளால் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டு அச்சீவ் பாரிஸ் அக்ரிமெண்ட்ஸ் NDC டார்கெட், நம்ம சொன்ன அந்த நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்தியா நீட்ஸ் டு ப்ரொடியூஸ் 25 million to 30 million hectares of forest cover by 2030 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, கொஞ்சம் நம்ம ஓவரா தான் ப்ராமிஸ் பண்ணிட்டோமோ, அதாவது நம்மளால அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கான ப்ராமிஸ் வந்து பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ the country has the opportunity to not only save itself from further climate disaster but also be a leader in the path to climate change prevention. ஸோ நம்ம வந்து climate change disaster வந்து mitigate பண்றது மட்டும் இல்லாம climate change prevent பண்றதுல ஒரு லீடரா வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஒரு பர்టిక్యులர் ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க. So that's all about this particular article. I thought this is so important from the environmental point of view, both from the prelims as well as the mains. Next is the காக்ரா கிரேசிங் ஏரியாஸ் ஆஃப் லிமிட்ஸ். ஸோ காக்ரா கிரேசிங் ஏரியாஸ், அது எங்கே இருக்குது? காக்ரா அப்படிங்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் லடாக்ல வந்து இருக்குது. இப்போ வந்து அங்கே சைனீஸோட ப்ரெசன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளோட இந்தியன் ஆர்மி வந்து அங்கே பீப்புளை வந்து அவங்களோட அனிமல்ஸை கிரேஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா you have to see last week நம்ம பார்த்தோம் லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைனா ஆக்குபைட் இந்தியா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரா, இதே வந்து இது சைனா ஆக்குபைட் காஷ்மீர் இந்த ரீஜன். ஸோ அக்சைச்சின் அப்படிங்கிற ரீஜன் வந்து சைனா ஆக்குபைட் காஷ்மீர் இது. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கோக்ரா போஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். இதுவும் பாருங்க, இது இந்த இடத்துல தான் இருக்கு, இந்த லடாக்ல தான் வந்து இருக்கு. அதே மாதிரி பாங்காங் லேக் அதுவும் வந்து இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ இந்த ரீஜன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வந்து ஸ்டாண்ட் ஆஃப் வந்து நடக்கும். ஸோ இந்த ரீஜன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு ஒரு சைடு இந்தியாவும் இன்னொரு சைடு வந்து சைனாவும் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த காக்ரா போஸ்ட்ல வந்து சைனாவோட மைக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கறதுனால அங்கே வந்து மாடு மேய்க்கலாம் போவாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல். ஸோ இது ஏன் மேப் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா, ஜியாகிரபிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து இதில் உங்களுக்கு எப்பயுமே வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. Next is the Supreme Court introduces faster system to send records. ஸோ அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் லைஃப், டிக்னிட்டி அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, ஆர்டிகல் 21 இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. The Supreme Court has introduced a new system. ஸோ ஏதாவது crucial decisions including orders on bail and stay of arrest can be communicated electronically to the prison authorities and investigating agencies through a secure channel. அதாவது நிறைய crucial decisions-லாம் எடுத்தாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து டைரக்டா வந்து எலக்ட்ரானிக் மீன்ஸ் த்ரூ டிஜிட்டைசேஷனா வந்து பிரிசன் அத்தாரிட்டிஸ்க்கு அனுப்பிச்சிருங்க. த்ரூ பேப்பர் ஃபார்மேட்ல அனுப்ப வேண்டாம். பேப்பர் ஃபார்மேட்ல அனுப்புறதுனால தான் ரொம்ப டிலே ஆகுது. அதே மாதிரி மிஸ்யூஸ் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஆனா இது எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டா நம்மளால மிஸ்யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப செக்யூர்டு பிளாட்ஃபார்மா இருக்கும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டம் பேர் தான் என்ன அப்படின்னா faster and secure transmission of electronic records system, அதாவது faster system அப்படின்னு வந்து சொல்றாங்க. So that's all about this particular article. So thank you for listening to today's Hindu News Analysis. Thank you.